என்னதான் இருந்தாலும் தங்கமயிலுக்கு வந்து நம்ம சரவணன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்க போட்டு தருவீங்க. இப்போது ஒரு பக்கம் ராஜி பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து கோச்சிங் சென்டருக்கு போயிடுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் வந்து விறுவிறுன்னு பாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு பாண்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு ரெண்டில் ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாண்டி வீட்டுக்குமே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், உங்கள் பையன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, பொம்பளை பொறிக்க மாதிரி என்ன எல்லாரோடையும் வந்து சுற்றிக்கிட்டு தெரியுறாரு, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கமா சொல்லிட்டு ஆச்சு ஊச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலுக்குமே ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஏடி தங்கமயிலு உடனே கிளம்பி உங்கள் அத்தை வீட்டுக்கு வா, மாமியார் வீட்டுக்கு வா, அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பதட்டத்தில் உடனே பார்த்தீங்கன்னா தங்கமயிலு வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கவங்க நம்ம சரவணை பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை பலாரன்னு அறையிறாரு. அப்போ வந்து நம்ம தங்கமயிலு பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இந்த பாருங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா அவங்க 2 பேரையும் தான் சொல்கிறேன், அவங்க தான் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அவங்க தான் யாருன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்ப திருப்ப இங்கே வரீங்க